திண்டுக்கல் மாவட்டம், ம் நத்தம் வட்டம், செந்துறை கிராமம், பெரியர்பட்டி, வடக்கி களம். பெரியர்பட்டியில வடக்கி களத்தில் அமைந்திருக்கும் சண்முகம்பிள்ளை தோட்டம். அப்பா பேர் சண்முகம்பிள்ளை, அவரோட மகன். என் பேர் முருகன். இது வந்து பூர்வீகம் வந்து குருந்தம்பட்டி, வடமதுரை அய்யலூர் குருந்தம்பட்டி. அங்கே பூர்வத்து கோயில் இருக்குது. அங்கேருந்து இதை நாங்கள் அங்கே இட வசதி இல்லாதனால நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்து இது ஒரு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த சாமியை யாருமே போய் கும்பிட்டது கிடையாது. யாரும் ஒரு 10 தலைமுறை யாரும் சூடம் பற்றி எதுவும் காட்டினது கிடையாது. அப்போ அந்த கஷ்டத்தை காட்டும் போது என்னான்னு பார்க்கும்போது அப்புறம் என் மேலே வந்து சொல்லுது, நீ வந்து என்னை எடுத்து வை, எடுத்து கும்பிடு. இந்த மாதிரி உங்கள் பாட்டி முட்டை காலத்தில் என்னை விட்டுட்டு அனாதையை விட்டுட்டு வந்துட்டாங்க, எடுத்து என்னை கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு குலதெய்வமும் காளி. நாங்கள் வந்து இதுக்கு எங்களுக்கு குலதெய்வங்கும் போது முடி எடுக்கிறது, தாமுடி எடுக்கிறது, காது குத்துறது எல்லாமே இந்த இடத்துல செய்யணும். ஆனால் எங்களுக்கு செஞ்சதில்லை, பழனியில் தான் குத்துனாங்க. அப்புறம் என் பிள்ளைகளுக்கு நான் எடுத்து 30 வருஷம் ஆகுது. நான் என் பிள்ளைகளுக்கு இப்போ காது குத்துனது செஞ்சது இந்த கோயிலில் திருவிழா வச்சு நான் பண்ணேன். அப்போ எடுத்துகிட்டு வந்தேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது காளி மட்டும் இல்லை, ஒரு கூடவும் இன்னொருத்தர் சின்னம்மான்னு ஒருத்தர் சின்னம்மான்னு இருந்தாங்க. அவங்களும் கூட வந்தாங்க. எல்லையில் 2 மினி உண்டு. அப்போ 2 மினியும் முன்னாடி காளிக்கு முன்னாடி வந்தவங்க. அதுதான் இந்த மினியப்பன் மகாமுனின்னு இங்கே பேர் சுட்டி வச்சிருப்பாங்க. அங்கே குருந்தம்பட்டியில் மினியப்பன் அது பேர். இப்போ சாமியோட பூர்வீகம் கேரளாவில் இருந்து பூர்வீகம் எங்கள் பாட்டியை சொல்லியிருக்காங்கன்னா கேரளாவில் இருந்தவர். அவர் முன்னாடி ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி அங்கே இருந்திருக்காரு. போய் அங்கே இருக்கும்போது அவர் கிளம்பும்போது இந்த காளி அவர் கூட கிளம்பி இருக்கு, நானும் வரேன்னு கிளம்பி இருக்கு. கிளம்பும்போது அப்போ அவர் பீடிமண் பிடிச்சி வந்தா அங்க வந்து மந்திரவாதிகளுக்கு தெரியுமா தெய்வம் கூட போகுதுன்னு தெரியுமா. அப்ப குழந்தையாக்கி அங்க கேரளா மந்திரவாதிகளை தெரியாம குழந்தையாக்கி உயிரோட கையில கூட்டிட்டு வந்த இதுன்னு எங்க பாட்டியே சொல்றாங்க. அவங்களுக்கு துணையா அப்ப அங்க இருந்து வந்தவர் தான் மினியப்பன். அங்க பேர் மினியப்பன். இது குருந்தம்பட்டியில இருக்கிறது பேர் வந்து மினியப்பன். அதான் அதே பேர் சூட்டக்கூடாதுன்னு அப்ப மகாமணி. அப்ப அங்க இருந்து கூட்டியாந்துதான் குருந்தம்பட்டியில வச்சு அப்ப வந்து உட்கார வச்சிருக்காரு. உட்கார வச்சு நிறைய சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. கொள்ள காலமா அவங்களுக்கு கும்பிட்டுருக்காங்க. கும்பிட்டு ஒரு இடையூறு நடந்துருச்சு. திருவிழா அன்னைக்குங்க இடையூறு நடந்திருக்கு. இடையூறுன்னா சாமிக்கு தேவையானது பூரா சாமி செஞ்சு கொண்டாந்து வச்சு கரகம் பாதிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில சாமி உள்ள கொலுவுக்கு வந்து இருக்குது. வந்ததுக்கு பின்னாடி அவசியம் பண்றதுக்கு பார்க்கும்போது 4-5 பேரு கூட பசங்க அவருக்கு. அவரு மகன் ஒருத்தர் இந்த மாதிரி மாட்டுக்கு தீனி போட போயிருக்காங்க. போய் கூட்டி வாடா, தூங்கிட்டான் கூட போட்டு நைட்டு அப்படின்னு சொல்ல போய் பார்க்கும்போது அங்க இறந்துட்டா. இறந்ததுனால என்னடா இப்படி நம்ம சாமியை கொண்டாந்து வச்சு பூசிச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு கொலுவுல இருக்குது சாமி, அந்த கொலுவுல இருக்கிற இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனை காட்டிருச்சே அப்படின்னு அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பதஷ்டத்துல அதை பூரா சாக்குல கட்டி முடிச்ச மேல கொண்டைய கட்டி கொண்டு போய் கேணிக்குள்ள போட்டுட்டாங்க. அவுத்து கொட்டாம கட்டியே கேணில போட்டாங்க. அதை வந்து கட்ட அவுக்காம தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப 10 தலைமுறையா அவங்க எதையும் அதை போய் தொட முடியல. அப்பத்தான் என்கிட்ட வந்து சொன்னது, என்னைய கட்டி தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்கப்பா, என்னை கட்டா ஊத்து என்னைய கொண்டுட்டு வா, நான் உன்னைய காப்பாத்திக்கிறேன், நான் வர்ற மக்களையும் காப்பாத்துறேன் அப்படின்னு அது சொன்னது. சொல்லி நேரடியா என்கிட்ட வந்து பேசினதுக்கு பின்னாடி அப்ப நான் சுகத்து மேலதான் போவேன். இந்த மாதிரி உனக்கு சூடம் கூட பத்த வச்சதில்லை, எங்க பாட்டா செஞ்சதில்லை, எங்க அப்பா செஞ்சதில்லை, அவருக்கு முன்னாடி 10 தலைமுறை செஞ்சதில்லைன்னு சொல்றாங்க. ஒரு சூடம் கூட உனக்கு வச்சது கிடையாது. நான் வந்து உன்னை எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹார்ட் பிரச்சனை உள்ள ஒரு பொண்ணு 7 வயசு, அந்த பொண்ணுக்கு நான் விபூதி கொடுத்தேன்.
விபூதி கொடுத்து 48 நாள் டைம் வச்சு கொடுத்தோம். 48 நாள் அந்த பிரச்சனை வந்ததே இல்லை. வாரத்துக்கு 2 தடவை வரும். ஹார்ட் பிரச்சனை, மூச்சு எதுவுமே இல்லாமல் நின்று வரும், குத்துவாங்க, தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க. இப்படிமா இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து 7 வயசு வரைக்கும். ஆனால் இந்த விபூதியை கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த பொண்ணுக்கு அது குணமடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நல்லா 2 குழந்தைகளோட அந்த பொண்ணு கட்டிட்டு போய் 2 குழந்தைகளோட இருக்கு. அதுக்கு பின்னாடி தான் நான் ஒரு இதை போய் எடுத்துட்டு வர போனோம். இன்னைக்கே நான் கண்ணு பார்க்க என் மாமனாருக்கு வந்து இதுன்ட்டு போனா இன்னைக்கு எந்திரிச்சு நடந்து வர்றாங்க பாருங்க. எனக்குலாம் எந்திரிக்கவே முடியல. இன்னைக்கு கோயில் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அப்புறம் சரிங்க. சாமி அது மாதிரிதான் நிறைய பேர் அது மாதிரி குழந்தை பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு வந்து கேட்டவங்களுக்கு ஏகப்பட்ட பேத்து கொடுத்துருக்கு. நானும் 30 வருஷமா இங்க சாமி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், பூஜிச்சுக்கிட்டு இருக்கேன். கொண்டாந்து அங்க வச்சு 10 கும்பிட்டு கும்பிட்டுருக்கேன். அதை விட்டு மறுபடியும் எனக்கு கல்ச்சரை நிறுவப்படணும்னு அது கேட்கும் போது நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அங்கே கொண்டுட்டு வரக்கூடாது, என்னைய வெளியில கொண்டு வா அப்படின்னுச்சு. சரி, வெளியில கொண்டுட்டு வாங்கும்போது எனக்கு எங்கன இடம் என்னங்கிறது தெரியல, நான் எப்படி உன்னைய கொண்டா வைக்கிறேன், எனக்கு இடம் காட்டுறேன், நான் காட்டுறேன் அப்படின்னுச்சு. 100 நாளையில அது இடத்தையும் காட்டிடுச்சு. அப்புறம் அந்த இடத்துல வச்சோம். இப்போ நல்லபடியாக அதுக்கு பூசிச்சுக்கிட்டு வர்ற மக்களுக்கும் நல்ல ஒரு தரிசனத்தை கொடுக்குது. வர்றவங்களுக்கு என்ன குறையோ, நோய் உள்ளவங்களுக்கு நோயை தீர்த்து கொடுக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல், என்ன தேவையோ அவங்க வேண்டிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு நிறைவேறின பின்னாடி வந்து செய்யுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி விபூதியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு இதாக போய்கிட்டு இருக்கு. சிலை செஞ்சவங்க எந்த ஊர்ல இருந்து சாமி வந்தாங்க? கரடிப்பட்டி. கரடிப்பட்டி நல்லா கஞ்சாநாயக்கம்பட்டி பக்கம் கரடிப்பட்டி செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. இங்க வந்த பயந்த கோளாறு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிப்பாட்டிக்கும். காளிவாசல்ல இருக்க மினியில வந்து இங்க விபூதி வாங்கி போனாலே அது எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி நிப்பாட்டிக்கும். மினி பிடிச்சிருந்தாலும், பேய் பிடிச்சிருந்தாலும், அரட்டி கோளாறுனாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இங்க வந்து விபூதி வாங்கிட்டு போனா அது அரெஸ்ட் ஆயிடும். 2வது அவங்க இங்க வந்து விபூதி வாங்கிட்டு போனா சுடுகாட்டிலே படுத்திருக்கலாம், அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நல்ல காவல் தான் இருக்கும், துணை இருக்கும். அதான் கடைசி விமோச்சனமே அம்மனோட காலடி தானே, காளியோட காலடி தான் கடைசி இது. லாஸ்ட் பாதான் அதுதான். எங்க பயந்து வந்தாலும் அது காலில் வச்சா இதாயிரும், பஸ்பம் ஆக்கிரும், சுண்ணா இதை சாம்பல் ஆக்கிரும். அவங்களுக்கு அடுத்து யாரையும் தொட முடியாது, பயப்படுத்த வேண்டியதுல எந்த இதுவும் இல்லை. சொல்றாங்க, நான் நம்ம பார்த்தது இல்லை. ஆனா வந்தவங்க இங்க என்ன குறைன்னு வந்தாலும் அந்த குறை தீந்துடும். கரட பகவான் காட்சியை பத்தி அது நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு என்ன நம்ம கேட்குறோமோ அந்த இதை வந்து காட்சி இன்னைக்கே கண்ணால இன்னைக்கோட நீங்க பார்த்தீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு வேண்டி இருந்தோம்னா கருட பகவான் வந்து காட்சி அளிச்சிடும். சவணம் கேட்டாலும் கொடுத்துரும், அம்மன் மேலேயே கொடுக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேறும் அப்படின்னு உட்காந்து கேட்டோம்னா சவணம் கொடுத்துரும், இல்லைன்னா கருட பகவான் வந்து காட்சி அளிச்சிடும். கல்யாணங்கள்லாம் நிறைய ஏகப்பட்ட பேரு கல்யாணம் வந்து கூடிக்கிட்டு அடுத்த கும்பிடுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நிறைவேறினதுங்கிறது நிறைவேறது பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம். நாங்களே 4 தடவை வந்துட்டோம், நல்லது நடக்கவும் தானே இருக்கோம். நீங்க வந்து கும்பிடு முகம் வையாசியில கும்பிடு முகம் பௌர்ணமி டயத்துல திருவிழா வைப்போம். திருவிழாவில் வந்தீங்கன்னா இந்த வருஷம் 1 வருஷத்துக்குள்ள எவ்வளவு இருக்காங்க நடந்திருக்கு வந்திருப்பாங்க. அப்ப என்ன நடந்து என்ன வந்து செய்யறாங்கன்னு நீங்க ஒரு நாள் முழுவதும் அம்மனுக்கு அர்ச்சனைகளும் என்னென்ன வேலைகள் செய்யறாங்கிறத பாத்திரலாம். அவங்களுக்கு சுகம் ஆனா இங்க வருவாங்க, சுகத்து மேலதான் இங்க வரப்போறாங்க. அப்ப தெரியும் வர்ற மக்களுக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன குறைகளை தீர்த்து கொடுக்கறதுக்காக இந்த அம்மாவை வச்சிருக்கிறோம். காளி அவதாரம் விஸ்வரூப காளிய பாட்டி இருக்கிறோம். அசுரன்னா அழிக்கிற அவதாரம், கெட்ட துயரத்துல அழிக்கிற அவதாரம் வச்சிருக்கிறோம். அதோட இது மகிமை மக்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கட்டும்னு வச்சிருக்கிறோம்.